கிறிஸ்டான் சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு பாசிவ் இன்கம் ஐடியா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆன, இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டோட நேம் வந்து mdtmedical.org. சோ இந்த பாசிவ் இன்கம் ஐடியா மூலமாக நம்மளால ஒரு நாளைக்கு வந்து 880 ரூபா வரைக்கும் சிம்பிள் டாஸ்க்ஸ் பண்றது மூலமாக, அதே மாதிரி ரெஃபரல் செக்ஷனை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது மூலமாக சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறத ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். சோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மினிமம் வித்ட்ராயல் வந்து 560 ருபீஸ் பக்கத்துல வந்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா 200 ருபீஸ்ல இருந்தே வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெஃபரல் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அதை பொறுத்து நமக்கு வந்து கமிஷன் அமௌண்ட் ஆர் மேபி கமிஷன் பெர்சன்டேஜ் வந்து 30% இருந்து ஆரம்பிக்குது. வித்ட்ரால் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பேங்க் கார்டு வழியா டைரக்டாவே வந்து வித்ட்ரா பண்றதா வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து கோ த்ரூ பண்ணும்போது நிறைய பேர் வந்து இந்த வெப்சைட் வழியா அவங்க வந்து வித்ட்ராயல் கிடைச்சதை வந்து ஸ்கிரீன்ஷாட்டா வந்து காமிச்சிருக்காங்க. சோ இந்த வெப்சைட் ஆர் இந்த கம்பெனில வந்து வேலை பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஏதாவது செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஆர் மேபி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து பே பண்ணாதான் இந்த கம்பெனில இருந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வருமா அப்படிங்கறத ரொம்ப ஜெனுவினா நம்ம செக் பண்ண போறோம். ஆக்சுவலா இந்த ஜெனுவின் குளோபல் கம்பெனி வந்து அரௌண்ட் லைக் 75 இயர்ஸ் 75 வருஷமா வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெலிகிராம் சேனல் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் லைக் 6000 ஆட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த mdtmedical.org வெப்சைட் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். சோ இந்த வெப்சைட் பத்தி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த வெப்சைட் வந்து m.mdtmedical.org. டைரக்டா இந்த வெப்சைட் வந்து அக்சஸ் பண்ண முடியல. சோ யாராவது ஒருத்தருடைய இன்விடேஷன் கோட் ஆர் ரெஃபரல் கோடை வச்சு தான் நம்ம வந்து சைன் அப் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டெலிபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு என்டர் பண்ண உடனே சென்ட் அப்படின்னு வந்து கொடுங்க. சென்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு உங்க மொபைல்ல வந்து ஓடிபி வந்து வரும். அதை அப்படியே நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்றதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெருசா எதுவுமே இல்ல. நிக் நேம் வந்து எதனாலும் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. இன்விடேஷன் கோடு அப்படியே வந்துடும். அதுக்கு பிறகு சப்மிட் அப்படிங்கறது கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய ஓடிபி வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஆக்சுவலா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து AXVEDXHC ஏதோ ஒரு மெடிக்கல் டேர்ம் மாதிரியே இருக்கு. ஸோ உங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து டாக் ராக்ஸ்ல வந்து வெரிஃபை பண்றதுக்காக வேண்டி இந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் என்டர் பண்ண உடனே ரெஜிஸ்டர் வாஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிராமட்டிக்கல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து இந்த வெப்சைட்ல வந்து நிறையவே இருக்கு. ஆக்சுவலா இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து எடுத்துட்டு, உங்களுக்கும் இதே மாதிரி டைம் எடுத்திருக்கா அப்படிங்கிற வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ எடுத்த உடனே இந்த நெக்ஸ்ட்ங்கிற பட்டன் மட்டும்தான் கிளிக் பண்ற மாதிரி வந்து இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் ஃபுல்லா கோ த்ரூ பண்ணேன். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கிளிக் பண்ணி உள்ள போயிருமான்னு பார்த்தா உள்ள போகவே இல்லை. நான் என்ன பண்ணேன், மொபைல்ல வந்து எடுத்து பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. என்ன அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் பட்டனை வந்து அப்படியே ரைட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, அப்படியே இழுத்தீங்கன்னா உடனே இந்த பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ முதலே சொல்லிடுறேன், இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. அதாவது சில செக்ஷன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நீங்க வந்து பார்ப்பீங்க, ரெஃப்ரெஷ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். சில டைம் நீங்க மறுபடியும் வந்து லாகின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து லாகின் கொடுக்கலாம். ஸோ மொபைல் நம்பரை என்டர் பண்ணலாம். அப்புறம் லாகின் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுவோம். அதாவது சைன் அப் செக்ஷன்ல ஆல்ரெடி நம்ம என்டர் பண்ண டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணுவோம். லாகின் அப்படின்னு வந்து கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வரலாம். கனெக்ஷன் வந்து டைம் அவுட் ஆயிட்டு, ஸோ ஸ்கிரீனை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கிரீனை ரெஃப்ரெஷ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ எந்த செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ டெலிகிராம் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது இந்த பர்டிகுலர் சேனலுக்கு வந்து அரௌண்ட் லைக் 6655 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கத்துல இருக்காங்க. ஸோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அரௌண்ட் லைக் 95,000 எம்ப்ளாயீஸ் வந்து 350 லொகேஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. ஆல் அரௌண்ட் த வேர்ல்ட்ல வந்து இருக்காங்க. இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து 75 வருஷமா வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து ஓப்பன் இன் வெப் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து கோ த்ரூ பண்ணும்போது உங்களுடைய வித்ட்ராயல் அமௌண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து ஸ்க்ரோல் பண்ணலாம், வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி வித்ட்ராயல் ப்ரூஃபை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க.
ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து 100% வித்ட்ராயல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் குடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து கோ த்ரூ பண்ணும்போது வித்ட்ராயல் ப்ரூஃப் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒண்ணு நான் இந்த Telegram சேனல்ல வந்து கோ த்ரூ பண்ணேன். ஸோ ஒரு பாப்புலரான யூடியூப் சேனல் வித் மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட் வழியா ஏர்ன் பண்ணத வந்து வித்ட்ராயல் ப்ரூஃப வந்து அவங்களுடைய டெலகிராம் சேனல்லயோ இல்ல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயோ ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன இவங்க வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ என்ன கனெக்ஷன் அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியல. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஓகே நம்ம மறுபடியும் டேஷ்போர்ட் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணலான்னு பார்த்தா ட்ரேட் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஸோ ட்ரேட் பாஸ்வேர்டை வந்து நம்ம செட் பண்ணணுமாமா. அதுக்கு பிறகு கன்ஃபார்ம் இப்படி வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி சக்சஸ் மெசேஜ் உங்களுக்கு வரும். அதுக்கு பிறகு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணலாம். இது வந்து ரெஃபரல் ஆர் மேபி இன்விடேஷன் கோட். இதை நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களுடைய இன்விடேஷன் கோடை நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இதுல வந்து 3 லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. லெவல் 1க்கு வந்து 30%, லெவல் 2க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா அப்படியே குறைஞ்சு 3%, லெவல் 3க்கு வந்து 1%. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க லெவல் 1ல உள்ள ஆளை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலா உங்களுக்கு ₹100 உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி 30% கமிஷன் ஆஃப் லெவல் 1. இப்போ லெவல் 2ல உள்ள ஆள் வந்து லெவல் 3 வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சிட்டார் அப்படின்னா உங்களுக்கு 3% கமிஷன் ஆஃப் லெவல் 2ல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி லெவல் 3ல உள்ள ஆள் வந்து லெவல் 4ல உள்ள ஆளை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு வந்து 1% கமிஷன் ஆஃப் லெவல் 3 வந்து வரும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபர்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா பயங்கரமா வந்து இருக்கு. எவ்ரி நவ் அண்ட் தென் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லி கேன்சல் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். கேன்சல் கொடுத்த உடனே ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம். ஸோ கேன்சல் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ மை டீம் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது இந்த பேஜ் வந்து லோட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ரெஃப்ரெஷ் கொடுத்தாலும் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ண பிறகு இந்த மாதிரி காமிக்குது. ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய பேலன்ஸ் வந்து அதாவது டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணதுனால ₹48 வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நம்ம வந்து டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல. நம்ம ஜஸ்ட் உள்ள போய் பார்த்தோம். ₹48 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளால வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. லைக் ₹200 ஆர் ₹560 பக்கத்துல நம்ம பேலன்ஸ் இருந்தா தான் நம்மளால வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து மை டாஸ்க் அப்படிங்கிற செக்ஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் லோட் ஆகுறதுக்கு டைம் எடுத்தது. டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்றதுக்கு ₹48 கொடுக்குறாங்க. டெய்லி அட்டெண்டன்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து சைன் இன் பண்ணவே இல்ல. சைன் இன் பண்ணிட்டா இப்போ வந்து சைன் இன் பண்ணிட்டோம். ₹5 வந்து கிடைச்சிட்டு. ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய பேலன்ஸ் வந்து ₹53. இதே மாதிரி நம்ம வந்து மிச்ச ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணி நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ₹179, ₹419 இப்படி நிறைய பிளான்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இன்வைட் டு ஆக்டிவேட் 20 அப்படின்னு வந்து கொடுத்து நம்ம இந்த மாதிரி கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். இதே மாதிரி நமக்கு வந்து இன்வைட் டு ஆக்டிவேட் 100, இன்வைட் டு ஆக்டிவேட் 500 இப்படி நிறைய பிளான்ஸ் வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. அபவுட் அஸ் செக்ஷன் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கம்பெனியோடைய சேர்மன் இன்ஃபர்மேஷன் போட்டோ வந்து இருக்கு. அவருடைய டீடைல்ஸ், இந்த கம்பெனியோடைய சர்வீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சேர்மனுடைய இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல டிஸ்ப்ளே பண்ண அந்த சேர்மனுடைய ஸ்பெல்லிங்கும் இந்த கூகுள் சர்ச்ல உள்ள ஸ்பெல்லிங்கும் வேற வேறையா இருக்கு. சரிங்களா? நல்லா பாத்துக்கோங்க. அது ஜேல ஸ்டார்ட் ஆகுது. இங்க வந்து ஜில வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவரை வந்து ஒரு கூகுள் இமேஜ் சர்ச் வந்து கோ த்ரூ பண்ணும்போது அதே போட்டோ தான். பட் வந்து இந்த குளோபல் ஜெனுவின் கம்பெனிக்கும் இந்த வெப்சைட்டுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இதுல வந்து ஹாட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து நமக்கு நிறைய பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை என்னன்னு கோ த்ரூ பண்ணும்போது மெட்ரானிக் 1ல வந்து நீங்க வந்து ₹300 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் ஒரு நாளைக்கு தான் டெய்லி இன்கம் வந்து ₹450. அதாவது ஒரு நாள் முடிவுல உங்களுக்கு வந்து ₹450 கொடுக்கறதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ பேங்க்ல கூட இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உங்களால வந்து பார்க்க முடியாது. எல்ஐசி பிளான்ல கூட இப்படி எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து மிச்ச இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை வந்து ஆட் பண்ணும் ஆர் மேபி பேங்க் கார்டு டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணும்.
அதை என்டர் பண்ணி அதை வெரிஃபை ஆன பிறகு தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து குடுக்கலாம். இதே மாதிரி மெட்ரானிக் 2 வந்து கோ த்ரூ பண்ணும்போது ₹1600 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, 3 நாளைக்கு டெய்லி வந்து உங்களுக்கு வந்து ரூ. 880 வந்து குடுக்குறாங்க. ஸோ டோட்டலா வந்து ரூ. 2640 வந்து குடுக்குறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் இதுல வந்து 3 பிளான் உங்களுக்கு வந்து இருக்கு. இது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பிளான். நீங்க ₹560 இன்வெஸ்ட் பண்றது மூலமாக 49 நாளும் டெய்லி உங்களுக்கு வந்து ரூ. 224 வச்சு 49 நாள் முடிவுல ரூ. 10,976 உங்களுக்கு வந்து கிடைக்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ₹560 நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. பட் உங்களுக்கு கிடைக்க போறது வந்து ரூ. 10,000. இது எங்கேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ். இத வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் டீடைல்ஸும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு ஹாட் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து உங்களுக்கு நெறைய ஆஃபர்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ கார்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து நமக்கு வந்து பேங்க் கார்ட வந்து என்டர் பண்ண சொல்லி சொல்றாங்க. அகைன் இந்த பேஜ் வந்து லோட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. எங்கடா வந்து இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணேன்னு பார்த்தா, கீழ வந்து ஆட் பேங்க் கார்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்து வச்சிருக்காங்க. அத வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து பேங்க் ஐஎஃப்எஸ்சி அ அ நம்பரு, அதே மாரி கார்ட் ஹோல்டர் நேமு, பேங்க் அக்கவுண்ட் நம்பரு, ட்ரேட் பாஸ்வேர்ட வந்து என்டர் பண்ண சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பிறகு கன்ஃபர்ம் அப்படின்னு வந்து குடுக்க சொல்றாங்க. இத ஆட் பண்ணா தான் நமக்கு வந்து டெபாசிட் பண்றதோ, இல்ல வந்து வித்ட்ரா பண்றதோ வந்து கிளியரா உங்களுக்கு வந்து நடக்கும். அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல விஐபி கிளப் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து நெறைய லெவல்ஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம லெவல் 0ல வந்து இருக்கோம். லெவல் 1 வந்து நீங்க வந்து ₹560 ரீச் பண்ணா, ₹7,800 ரீச் பண்ணா, ₹26,800 ரீச் பண்ணா, ₹78,800 இதே மாரி 2,58,000, 5,80,000 இப்படி வந்து நெறைய லெவல்ஸ் வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த லெவல்ஸ வந்து ரீச் பண்ணீங்கன்னா, உங்களுடைய ஏர்னிங்ஸ், உங்களுடைய கேஷ் வந்து மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட் வழியா, இந்த கம்பெனி வழியா நம்ம வந்து வித்ட்ரா பண்றதுக்கு ரிடெம்ப்ஷன் கோட் வந்து என்டர் பண்ணணும். ஸோ அவங்களுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து கோ த்ரூ பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்பீங்க. அந்த ரிடெம்ப்ஷன் கோட நீங்க வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுல வந்து கன்ஃபர்ம் குடுத்துட்டோம்னா, நம்ம வந்து வித்ட்ராயல் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து நம்ம வந்து வித்ட்ரா அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து நம்ம வந்து நம்மளுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காச வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து என்டர் பண்ணுங்க. ட்ரேட் பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணணும். பேங்க் கார்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். இல்லன்னா இங்கேயே நீங்க வந்து ஆட் பண்ணலாம். வித்ட்ராயல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. காலையில 10 மணியிலிருந்து நைட் 8 மணிக்குள்ள. மினிமம் சிங்கிள் வித்ட்ராயல் அமௌண்ட் வந்து ரூ. 200. ஸோ இத வந்து ₹200 அவங்க வந்து குடுத்துருக்காங்க. பட் வந்து நார்மலா ஒரு ₹560 நீங்க சேர்த்தா தான் வந்து சேஃபா வந்து வித்ட்ரா பண்ணலாம். மேக்ஸிமம் சிங்கிள் வித்ட்ராயல் அமௌண்ட் வந்து ரூ. 50,000. ஸோ இதுக்கு வந்து டாக்ஸ் ரேட் வந்து 5% வந்து சார்ஜ் பண்றாங்க. எதுக்காகன்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வித்ட்ராயல் தான் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம பேங்க் கார்ட வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு தான் இந்த ரிடெம்ப்ஷன் கோட் எல்லாம் குடுத்த பிறகு தான் நம்ம வந்து கன்ஃபர்ம் அப்படின்னு வந்து குடுக்க வேண்டியிருக்கும். இதுல டெபாசிட் அப்படிங்கிற செக்ஷன வந்து நம்ம வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நெறைய ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. 1000, 2000, 5000, 10,000, 50,000 அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து டெபாசிட் சேனல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ சேனல் ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு நம்ம அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்து கன்ஃபர்ம் அப்படின்னு வந்து குடுத்தா, உடனே பேஜ் வந்து லோட் ஆகுது. இந்த மாரி யுபிஐ பேஜ் வந்து லோட் ஆகுது. கொஞ்சம் டைம் எடுத்துட்டு டக்குனு வந்து இந்த மாரி யுபிஐ செக்ஷன் வந்து காமிச்சு, மேல வந்து ஒரு டைமர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நெறைய ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. Paytm, PhonePe, Google Pay, நெட் பேங்கிங் அதாவது அதர் பேங்க் டீட்டெயில்ஸ். ஏன் கியூஆர் கோட் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் என்டர் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தா அமௌண்ட் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னா, டெபாசிட்ல இவ்ளோ ஆப்ஷன்ஸ் குடுக்குற ஆட்கள், இவ்ளோ ஃபாஸ்ட்டா இருக்கிற ஆட்களு, வித்ட்ரால் பொறுத்தவரைக்கும் ஏன் வந்து பேங்க் கார்ட வந்து ஆட் பண்ண சொல்லி சொல்றாங்க? ரிடெம்ப்ஷன் கோட வந்து என்டர் பண்ண சொல்லி சொல்றாங்க. ட்ரேட் பாஸ்வேர்ட ஏன் வந்து ஒவ்வொரு டைமும் ஆட் பண்ண சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ இதுல வாலட் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஹாட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரிவார்ட்ஸ், லேட்டஸ்ட் அப்படின்னு வந்து நெறைய ரிவார்ட்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து நமக்கு வந்து கான்டாக்ட் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, நம்ம ஆல்ரெடி பார்த்த டெலிகிராம் சேனல் வந்து இருக்கு. இது போக வாட்ஸ்அப் செக்ஷன் வந்து இருக்கு. சோ வாட்ஸ்அப் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, நமக்கு வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் வந்து இருக்கு. ஆக்சுவலா டாப்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் நம்பர் வந்து இருக்கு. சோ மேக்ஸிமம் டைம் நம்ம வந்து சாட் பண்ணும்போது, அவங்க வந்து ப்ராப்பரா வந்து ரிப்ளை பண்ணாதது வந்து தெரியுது. ஆக்சுவலா இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்க்கு வந்து ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் செக்ஷன் வந்து பார்க்க முடியல. ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸ், ஒரு பின் கோடு, ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷன், ஒரு
உண்மையான டெலிஃபோன் நம்பரு, ஒரு இமெயில் ஐடி அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியல. இதே மாதிரி இந்த வெப்சைட்க்கு வந்து ஒரு ஆப் வந்து வச்சிருக்காங்க. இத வந்து பிரைவேட்டா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. ஆக்சுவலா Google Play Storeல இந்த மாதிரி ஆப் எதுவுமே இல்ல. சோ இந்த வெப்சைட்ட வந்து அதாவது வந்து mdtmedical.org ரிவ்யூஸ் இல்ல வந்து mdtmedical.org ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து Google சர்ச்ல வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவென்ட்டான சர்ச் ரிசல்ட்ஸ் ஆர் ரிவ்யூஸ் வந்து வரல. மேபி பொதுமக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்ல அப்படின்னு வந்து தெரியுது. சோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கான்டாக்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து இல்ல. சோ நமக்கு வந்து ஒரு ரியல் ஹியூமன் பீயிங் வந்து நம்மளுடைய குவெரிஸ வந்து சால்வ் பண்றதுக்கு இல்ல அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. சோ எதுக்குனாலும் அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் கான்டாக்ட் வந்து குடுத்திருக்காங்க. சோ வாட்ஸ்அப் கான்டாக்ட் வந்து பெரும்பாலும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து ரிப்ளை பண்றதே இல்ல. இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஒரு லைவ் Google மேப் லொகேஷன், ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸ், ஒரு பின்கோடு, ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், ஒரு ப்ராப்பரான ஒரு இமெயில் ஐடி எந்த டீடைல்ஸுமே வந்து பார்க்கவே முடியல. நெறைய பேர் இந்த வெப்சைட் வழியா வந்து வித்ட்ரா பண்ணது வந்து உண்மதான். ஓகே, இந்த வெப்சைட் வழியா வித்ட்ரா பண்ணி அந்த பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னைக்கு வந்து ஒரு ₹3000 இன்வெஸ்ட் பண்றீங்க. ₹5000 இன்வெஸ்ட் பண்றீங்க. நாளைக்கு நீங்க ₹10,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. உங்களுக்கு வித்ட்ரால் கிடைக்குது. ஓகே தான். பிறகு நம்ம மனுஷ மூளை வந்து கொஞ்சம் பேராசை புடிச்சது. இன்னைக்கு நமக்கு காசு கிடைச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? கூடுதலா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. திடீர்னாப்புல ஒன் ஃபைன் டே இந்த கம்பெனிய வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த டெலிகிராம் சேனல வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப் கான்டாக்ட்ட பிளாக் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸ், ஒரு பின்கோடு, ஒரு லைவ் Google மேப் லொகேஷன், ஒரு டெலிஃபோன் நம்பர், ஒரு ப்ராப்பரான டெலிஃபோன் நம்பர் கூட இல்ல. அப்படின்னா நீங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காச போய் கேட்பீங்க? மெட்ரானிக் அப்படிங்கிற ஒரு ஜெனுவின் குளோபல் கம்பெனி வந்து 75 வருஷமா வந்து நடத்திட்டு வராங்க. நல்ல சர்வீசஸ் எல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பர்ட்டிகுலர் ஜெனுவின் குளோபல் கம்பெனிக்கும் இந்த வெப்சைட்டுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. ஒரு வேடிக்கையான வெட்கமான விஷயம் என்னன்னா, இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்ட வந்து ஒரு பாப்புலரான ஒரு யூடியூப் சேனல் லைக் மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களுடைய டெலிகிராம் பேஜஸ்ல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல இருந்து வித்ட்ராயல் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இதை எடுத்து இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து பாருங்க, இவங்களே வந்து இந்த மாதிரி வித்ட்ராயல் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஷேர் பண்றாங்க. சோ ஒரு வெப்சைட்டை வந்து ரிவ்யூ பண்ணும்போது ப்ராப்பரா அலசி ஆராய்ஞ்சு உண்மையிலே வந்து இதுல இருந்து காசு வருமா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு டெலிகிராம் சேனல்ஸ்ல வந்து ஷேர் பண்ணும். ஏன்னா பொதுமக்கள் வந்து என்னன்னே தெரியாம இவங்கள பிளைண்டா நம்பிட்டு அமௌண்ட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி என்னைக்கு க்ளோஸ் ஆகும்னு தெரியாம பொதுமக்கள் ஏமாந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வெப்சைட்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு பாசிவ் இன்கம் ஐடியா ஆர் வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டில தயவு செய்து அமௌண்ட் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து எந்த கேசஸ்லயும் வந்து ரீஃபண்ட் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் தயவு செய்து இந்த வெப்சைட்ல என்டர் பண்ணிடாதீங்க. இது ஒரு பியூர்லி MLM கைண்ட் ஆஃப் அ ஜாப். இந்த வெப்சைட் பத்தி எந்தவித அவேர்னஸும் இல்லாத ஒரு மனுஷன், ஒரு ஏமாந்தவன் இந்த வெப்சைட்ல வந்து ஜாயின் பண்ணிட்டான். சோ இத ஜாயின் பண்ண பிறகு இந்த வெப்சைட் பத்தின கதை வந்து தெரியுது. இப்போ இந்த வெப்சைட் வழியா வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு 5 பேரை வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல வந்து ஜாயின் பண்ண வைக்கிறான். 5 பேர் 10 பேர் ஆறாங்க. 10 பேர் 20 பேர் ஆனாங்க. 20 பேர் 100 பேர் ஆனாங்க. 100 பேர் இப்போ வந்து 6000 பக்கத்துல ஆகியிருக்காங்க. காய்கறி கடையில பேரம் பேசுற நாம இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல வந்து காசு வந்து டபுளா ட்ரிபிளா வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னா எதுவுமே யோசிக்காம அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிடுறோம். டெபாசிட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குற இந்த வெப்சைட் வித்ட்ராயல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேங்க் கார்டு வழியா வந்து வித்ட்ரா பண்ண சொல்றாங்க. அகைன் இந்த பேங்க் கார்டு வழியா வித்ட்ரா பண்றதுக்கு ஒரு ரிடம்ஷன் கோட் வந்து என்டர் பண்ண சொல்றாங்க. அந்த ரிடம்ஷன் கோட் வந்து டெலிகிராம் சேனல்ல வந்து அவங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ரிடம்ஷன் கோடுக்கும் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. இந்த ரிடம்ஷன் கோடு, இந்த ட்ரேட் பாஸ்வேர்ட்ல எந்த வித மீனிங்கும் தெரியல. சோ நம்ம சேஃபாவே ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது, தயவு செய்து இந்த வெப்சைட் பக்கத்துல போயிடாதீங்க. வேற ஏதாவது ஒரு ஜெனுவினான ஒரு பாசிவ் இன்கம் ஐடியால நம்ம டைம் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியா பார்க்கலாம். சோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், குவெஸ்டன்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு பாசிவ் இன்கம் ஐடியால உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.